ஹலோ டெக்கீஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். நாம இன்னைக்கு ஜாவா ஸ்கிரிப்ட் சீரீஸ்ல பார்ட் 2 பார்த்துட்டு இருக்கோம். ஸோ பார்ட் 1ல வந்து ஜாவா ஸ்கிரிப்ட்னா என்ன, ஜாவா ஸ்கிரிப்டோட ஹிஸ்ட்ரி, அண்ட் தென் வந்து அதில் என்னென்ன வேரியபிள்ஸ்லாம் இருக்கு, டைப் எப்படி செக் பண்றது, லைக் டைப் ஆஃப் லிஸ்ட் எப்படி டைப் செக் பண்றோம், இதெல்லாமே பார்த்தாச்சு. இன்னைக்கு பார்ட் 2ல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ஆப்ரேட்டர்ஸ் பார்க்க போறோம், அண்ட் தென் வந்து டைப் கன்வர்ஷன் பார்க்க போறோம். ஆப்ரேட்டர்ஸ் லைக் அரித்மெட்டிக் ஆப்ரேட்டர்ஸ், கம்பேரிசன், லாஜிக்கல் ஆப்ரேட்டர், இது எல்லாமே ஃபுல் கிளாரிட்டியோட பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து இன்னைக்கு என்ன பார்க்க போறோங்கிறத எழுதிடுறேன். ஃபர்ஸ்ட் பார்க்க போறது வந்து அரித்மெட்டிக் ஆப்ரேட்டர்ஸ். ஃபர்ஸ்ட் பார்க்க போறது வந்து அரித்மெட்டிக். ஸோ அரித்மெட்டிக் ஆப்ரேட்டர் அப்படின்னா லைக் அடிஷன், சப்ராக்ஷன், மல்டிப்ளிகேஷன், டிவிஷன், மாடுலஸ், இந்த மாதிரி இருக்கிறது எல்லாமே வந்து அரித்மெட்டிக் ஆப்ரேட்டர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். லைக் பேசிக் ஆப்ரேஷன்ஸ் எல்லாமே வந்து அரித்மெட்டிக் ஆப்ரேட்டர் தான். ஸோ ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் பார்க்கலாம். லெட் ஏ ஈக்குவல் டு 10 நான் கொடுக்குறேன். அண்ட் தென் லெட் பி ஈக்குவல் டு 5 அப்படின்னு கொடுக்குறேன். ஏவோட வேல்யூ பியோட வேல்யூ நான் வந்து ப்ளஸ் பண்ண போறேன். ஸோ ஏ பிளஸ் பி, ஏ பிளஸ் பி இப்போ நான் என்ட்ரு கொடுத்தேன் அப்படின்னா 15. ஸோ 10 + 5 = 15. ஓகே, நெக்ஸ்ட் வந்து சப்ராக்ஷன் பார்க்கலாம். நான் வந்து சி ஈக்குவல் டு 10, லெட் பி ஈக்குவல் டு 7 கொடுக்குறேன். கொடுத்துட்டு இப்போ கன்சோல் டாட் லாக்ல நான் வந்து சி மைனஸ் ஜி கொடுக்குறேன். கொடுத்துட்டு இப்போ ரன் பண்ணி பார்த்தோம்னா 3. ஸோ 10 - 7 வந்து 3. ஸோ இந்த மாதிரி வந்து நான் மல்டிப்ளிகேஷன் அண்ட் தென் டிவிஷன், மாடுலஸ், இது எல்லாத்துக்கும் பார்க்கலாம். இப்போ வந்து மல்டிப்ளிகேஷனுக்கு பார்க்கலாமா? நான் வந்து சேம் ஏபிக்கு போடுறேன். ஸோ கன்சோல் டாட் லாக் ஆஃப் மல்டிப்ளிகேஷன் எப்படி பண்ணுவோம்? ஸ்டார் போடுவோமா? ஸோ ஏ ஸ்டார் பி போட்டு என்ட்ரு கொடுத்தோம் அப்படின்னா 50. அதாவது 10 × 5 வந்து நமக்கு 50. ஓகே, தென் என்ன பார்க்கலாம்னா டிவிஷன் பார்க்கலாம். நான் அதுக்கும் வந்து நான் ஏ அண்ட் பிஏ யூஸ் பண்ணுறேன். ஸோ கன்சோல் டாட் லாக் ஆஃப் ஏ பை அண்ட் இப்போ மாடுலஸ் பார்க்கலாம். ஸோ கன்சோல் டாட் லாக் ஆஃப் 10, நாங்கள் வந்து ஸ்ட்ரெயிட்டாக வேல்யூஸ் கொடுத்து பார்க்கலாம். 10 divided by 3 கொடுத்துட்டு க்ளோஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா 1. ஸோ மாடுலஸ் அப்படிங்கிறது ரிமைண்டரை வந்து நமக்கு ரிட்டர்ன் பண்ணி கொடுப்போம். நான் ஏன் வந்து இங்கே ஏபி யூஸ் பண்ணல அப்படின்னா ரிமைண்டர் வந்து 0 வரும். ஸோ 0 பதிலாக நான் எனக்கு ஒரு வேல்யூ வரனா நல்லா இருக்கும்னு தோணுச்சு. ஸோ தட்ஸ் வை யூஸ் 10 மாடுலஸ் ஆஃப் 3. ஓகே, தென் நெக்ஸ்ட் நம்ம வந்து எக்ஸ்போன்சியேஷன் பார்க்கலாம். ஸோ எக்ஸ்போன்சியேஷன் அப்படிங்கிறது எதுவும் இல்லை, ஜஸ்ட் பவர். பவர் எப்படி கொடுக்கலாம் அப்படின்னு பார்க்கலாமா? எக்ஸ்போன்சியேஷன்ல வந்து நான் கன்சோல் டாட் லாக் ஆஃப் 2 ஸ்டார் 3, அதாவது 2 power 3 கொடுத்துட்டு கொடுத்தனா 8. எக்ஸ்போன்சியேஷன் இதை பண்ணலாம். லைக் நம்ம ஜாவாஸ்கிரிப்ட் அப்படிங்கிறது ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் மாதிரி நம்ம வந்து நார்மலா ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் என்னென்னலாம் பண்ண முடியுமோ, லைக் இதுல வந்து ஊப்ஸ் கான்செப்ட் கூட இருக்கு, நம்ம வந்து லேட்டரா பார்த்தோம். எல்லாமே வந்து ஜாவாஸ்கிரிப்ட் வந்து நம்ம பண்ணிக்கலாம். ஸோ இது எல்லாமே ஒரு பேசிக் மேத்தமெட்டிக்ஸ் ஆப்ரேட்டர்ஸ். ஜாவாஸ்கிரிப்ட்ல லைக் முன்ன சொன்ன மாதிரிதான் எப்படி வந்து நார்மல் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ்ல வந்து ஒர்க் ஆகுமோ சேம் அதே மாதிரி ஜாவாஸ்கிரிப்ட் வந்து ஒர்க் ஆகும். நெக்ஸ்ட் வந்து பார்க்க போறது வந்து அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர்ஸ். அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர்ஸ் அப்படின்னா ஒரு வேரியபிளுக்கு வந்து லைக் ஒரு வேல்யூ வந்து நம்ம அசைன் பண்ற மாதிரி. எக்ஸாம்பிள் வந்து அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர்ஸ். இப்போ லெட் எக்ஸ் ஈக்குவல் டு 10 அப்படின்னு கொடுக்குறேன் அப்படின்னா இப்போ நான் வந்து இந்த 10 அப்படிங்கிற வேல்யூ வந்து எக்ஸுக்கு வந்து அசைன் பண்ணிட்டேன்.
இப்ப நான் லாக் கொடுத்து பார்த்தோம் அப்படின்னா லாக் எக்ஸ் கொடுத்தேன் அப்படின்னா நமக்கு என்ன பிரிண்ட் ஆகும்? எக்ஸாக்டா நமக்கு 10 தான் பிரிண்ட் ஆகும். லெட்ஸ் செக் பண்ணி பார்க்கலாமா? ஸோ கன்சோல் டாட் லாக் ஆஃப் நான் வந்து எக்ஸ் கொடுத்துருக்கேன். ஸோ எக்ஸ் கொடுத்துட்டு ரன் பண்ணோம்னா 10. இப்போ இந்த 10 அப்படிங்கிற வேல்யூ வந்து இந்த எக்ஸுக்கு வந்து நம்ம என்ன கொடுத்து இந்த 10 அப்படிங்கிற வேல்யூவை நம்ம இந்த எக்ஸுக்கு வந்து அசைன் பண்ணியிருக்கோம். லைக் இன்னும் என்ன பண்ணலாம்னா இப்போ எக்ஸோட வேல்யூ வந்து இன்க்ரிமெண்ட் பண்றோம் அப்படின்னா அப்ப என்ன பண்ணலாம்னா ஸோ அப்ப வந்து எக்ஸ் எனக்கு வந்து 5 பிளஸ் ஆட் ஆகணும் அப்படிங்கும் போது எக்ஸ் பிளஸ் ஈக்குவல் டு 5 அப்படின்னு நான் கொடுக்கலாம். அப்படி கொடுத்துட்டேன் அப்படின்னா இந்த 10ஓட சேர்ந்து இந்த 5 வந்து ஆட் ஆகி நமக்கு டோட்டல் ஆன்சர் வந்து 15 அப்படின்னு வரும். செக் பண்ணலாமா? ஸோ கன்சோல் டாட் லாக் ஆஃப் இப்போ நான் வந்து எக்ஸ் கூட பிளஸ் 5 பண்றேன். ஸோ எக்ஸ் பிளஸ் ஈக்குவல் டு 5 பண்றேன். 5 பண்ண என்ன ஆன்சர் வரும்னு பார்க்கலாமா? 15. ஓகே, இப்போ ஆல்ரெடி எக்ஸ் வந்து இங்க 10 இருக்கு. இப்போ 5 ஆட் பண்ணனா ஸோ எக்ஸ் பிளஸ் 5 ஈக்குவல் டு 15. இப்போ எனக்கு வந்து 2 கம்மி பண்ணோம் அப்படின்னா என்ன பண்ணோம்? சேம் இங்க எப்படி பிளஸ் பண்ணமோ அங்க வந்து மைனஸ் வந்து பண்ணோம். வந்து எக்ஸ் மைனஸ் 2ன்னு போட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து ஓகே எக்ஸ் மைனஸ் ஈக்குவல் டு 2 ஈக்குவல் டு 2 போட்டோம் அப்படின்னா இப்போ ஆல்ரெடி எக்ஸோட வேல்யூல இருந்து நமக்கு என்ன -2 வந்து கம்மியாகும். இதோட எக்ஸ்பிரஷன்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னா ஸோ எக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ் மைனஸ் 2 இதுதான் வந்து ஜென்ரலா நாம வந்து எழுதுவோம் இப்படிதான். ஸோ எக்ஸோட வேல்யூல இருந்து எக்ஸ்ல இருந்து -2 ஓகேவா? நம்ம ஈஸியா போடணும் அப்படிங்கிறதுக்காக தான் வந்து எக்ஸ் மைனஸ் ஈக்குவல் டு 2 அப்படின்னு நம்ம போடுறோம். ஸோ இப்படி போடுறதுனால எக்ஸோட வேல்யூல இருந்து -2 வந்து போச்சு அப்படின்னா இப்போ ஓகே. லைக் எக்ஸாம்பிள் வந்து எக்ஸோட வேல்யூ வந்து இப்போ 10ன்னு இருக்கா. ஸோ 10ல 2 போச்சு அப்படின்னா நமக்கு என்ன வரும்? 8 வருமா? அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர்ஸ் பார்க்கலாமா? இப்போ அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர்ஸ் அப்படிங்கிறது ஒரு வேல்யூ வந்து ஒரு வேரியபிளுக்கு வந்து அசைன் பண்ணாதான் நம்ம நார்மலா ஒரு அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர் வந்து யூஸ் பண்ணுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் லெட் y ஈக்குவல் டு இப்போ 10 அப்படி கொடுக்குறேன் அப்படின்னா இப்போ வந்து இந்த 10 அப்படிங்கிற வேல்யூ வந்து இந்த yக்கு வந்து அசைன் ஆகிருக்கு. இப்போ கன்சோல் டாட் லாக்ல எனக்கு அந்த yயோட வேல்யூ என்னன்னு தெரியணும் அப்படிங்கிறதுக்காக நான் இங்க y வந்து போடுறேன். போட்டு பிரிண்ட் பண்ணேன் அப்படின்னா ஒய்யோட வேல்யூ என்னது நமக்கு 10ன்னு பிரிண்ட் ஆகிருப்பா. இதுவே இப்போ இருக்க அந்த ஒய்யோட வேல்யூ வந்து எனக்கு இன்க்ரிமெண்ட் பண்ணணும், அதாவது எனக்கு 5 வந்து இனி ஏற்றணும் அப்படின்னா நான் என்ன பண்ணலாம்னா அதுக்கு ஸோ ஒய் பிளஸ் ஈக்குவல் டு 5 அப்படின்னு நான் போட்டேன்னா இந்த ஒய்யோட வேல்யூ வந்து இப்போ எனக்கு 15 மாறிடும். இப்போ நம்ம கோட்ல போடலாமா தான் நான் வந்து கன்சோல் டாட் லாக் ஆஃப் இப்போ என்ன பண்ண போறோம்? ஒய்யோட வேல்யூ பிளஸ் 5 பண்ண போறோமா? அப்போ ஒய் பிளஸ் ஈக்குவல் டு 5 பண்ண போறேன். அப்ப எனக்கு ஆன்சர் என்னவோ வரும்? 15 வந்திருக்கா? ஆக்சுவலா இது எப்படி ஒர்க் ஆகும் அப்படின்னா நார்மலா இதோட எக்ஸ்பிரஷன்ஸ் எப்படி இருக்கும்னா ஒய் ஈக்குவல் டு ஒய் பிளஸ் 5. ஓகே, அதாவது ஒய்யோட வேல்யூ என்னது? 10 அண்ட் இன்னொரு ஒய்யோட வேல்யூ என்னது? ஸோ இந்த ஒய்யோட வேல்யூ வந்து 10. இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்? பிளஸ் 5 பண்ண போறோமா? ஸோ பிளஸ் 5 பண்ண போறோம். ஸோ இந்த ஒய் பிளஸ் ஸோ இப்போ வந்து இந்த 10 பிளஸ் 5ஓட வேல்யூ வந்து என்னது? 15. ஸோ இந்த 15 நம்ம எங்க ஸ்டோர் பண்ண போறோம்னா அதே ஒய்ல தான் ஸ்டோர் பண்ண போறோம். ஸோ இதுதான் இந்த ஈக்குவேஷன்ல எப்படி கொடுத்துருக்கோம்? இந்த ஈக்குவேஷன் எப்படி கொடுத்துருக்கோம் அப்படின்னா ஒய் ஈக்குவல் டு ஒய் பிளஸ் ஒய் பிளஸ் ஈக்குவல் டு 5 அப்படின்னு இங்க வந்து டிஸ்கிரைப், அதாவது ஷார்ட்டா ரொம்ப எழுதிப்போம்.
ஸோ இந்த ஈக்குவேஷன் தான் நம்ம வந்து இப்போ ஷார்ட்டா y பிளஸ் ஈக்குவல் டு 5 அப்படின்னு நம்ம எழுதியிருக்கோம். ஓகே, இப்போ அடிஷனை கிளியரா பார்த்தாச்சு. நெக்ஸ்ட் வந்து நம்ம சப்ராக்ஷன் பார்க்கலாமா? எப்படி சப்ராக்ட் பண்ணணும்னு பார்க்கலாமா? சேம் ஆஸ் யூஷுவல் நான் வந்து கன்சோல் போட்டுக்கிறேன். கன்சோல் டாட் லாக் ஆஃப், எனக்கு இங்க ஆல்ரெடி வந்து ஒய்யோட வேல்யூ 15 இருக்கா. ஸோ எனக்கு இந்த ஒய்யோட வேல்யூ வந்து இங்க 2 மைனஸ் ஆகும் அப்படிங்கிறதுக்காக ஒய் மைனஸ் ஈக்குவல் டு 2 அப்படின்னு கொடுத்தேன்னா எனக்கு 13, அதாவது ஆல்ரெடி இருக்க வேல்யூல இருந்து எனக்கு -2 கிடைக்குது. ஸோ இதோட எக்ஸ்பிரஷன்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னா y ஈக்குவல் டு ஒய் மைனஸ் 2ன்னு இருக்கும். ஸோ அதாவது இப்போ இங்க ஒய்யோட வேல்யூ என்னது 15 இருக்கு. நம்ம என்ன பண்ண போறோம், அதை -2 பண்ண போறோம். -2 பண்ணா நமக்கு y என்ன ஸ்டோர் ஆகும், y ஈக்குவல் டு 13 நமக்கு ஸ்டோர் ஆகுதா. நெக்ஸ்ட் என்ன பார்க்கலாம்னா மல்டிப்ளிகேஷன் பார்க்கலாமா? ஸோ மல்டிப்ளிகேஷன் எப்படி யூஸ் பண்ண போறோம் அப்படின்னா, ஸோ ஒய் ஸ்டார் ஈக்குவல் டு, எனக்கு ஏதாவது மல்டிப்ளை ஆகணும், 2ஆல மல்டிப்ளை ஆகணும், 2 3 3 4 4, எனக்கு வந்து 2ஆல மல்டிப்ளை ஆகணும், அதனால இங்க நான் 2 போட்டுக்கிறேன். ஓகே, இப்போ இதுக்கு கன்சோல் டாட் லாக் ஆஃப், ஸோ எக்ஸ் தான், ஸோ சாரி, ஸோ ஒய் ஸ்டார் ஈக்குவல் டு, இப்போ 2ஆல மல்டிப்ளை ஆகும், ஸோ 2 போட்டு வெயிட். ஸோ இதை ரன் பண்ண அப்படின்னா 26, அதாவது ஆல்ரெடி நமக்கு 13 இருக்கு. ஸோ 13 இன்டூ 2 வந்து 26. நெக்ஸ்ட் வந்து இப்போ டிவைட் பண்ணி பார்க்கலாம். ஸோ டிவைட் அப்படிங்கிறது ஸோ கன்சோல் டாட் லாக் ஆஃப் ஒய் கிராஷ் ஈக்குவல் டு 2, அதாவது எனக்கு ஒய்யோட வேல்யூவை இப்போ இங்க 2ஆல வந்து டிவைட் பண்ணோம் அப்படிங்கும் போது ஆல்ரெடி ஒய்யோட வேல்யூ என்னது 26. இப்போ 26 2ஆல் அதாவது டிவைட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு என்ன ஆன்சர் வரும், 13 வரும். ஸோ ஷார்ட்கட் மாதிரி யூஸ் பண்ணா, ஸோ ஷார்ட்கட் மாதிரி யூஸ் பண்ணதுக்கு வந்து இந்த மெத்தட் வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். நெக்ஸ்ட் பார்க்க போறது வந்து கம்பேரிசன் ஆப்ரேட்டர். ஸோ இது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், பிளேஸ்மெண்ட்ஸ்க்கு வந்து கண்டிப்பா கேட்பாங்க. ஃபர்ஸ்ட் வந்து டபுள் ஈக்குவல் டு, இது வந்து நம்ம லூஸ் ஈக்குவாலிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. என்னன்னு சொல்லுவாங்கன்னா லூஸ் ஈக்குவாலிட்டின்னு சொல்லுவாங்க. வேல்யூ வந்து கம்பேர் பண்ணும். ஸோ இது வந்து வேல்யூ வந்து செக் பண்ணும், லைக் ரைட் சைட் அண்ட் லெஃப்ட் சைடுக்கு வேல்யூ வந்து ஈக்குவல்வா ஐ மீன் சேமா இருக்கா அப்படின்னு செக் பண்ணுவோம். இப்போ எக்ஸாம்பிள் ஒன்று பார்க்கலாமா? இப்போ நான் வந்து ஏ ஈக்குவல் லெட் ஏ ஈக்குவல் டு 5 அப்படின்னு கொடுக்குறேன். இப்போ வந்து லெட் பி ஈக்குவல் டு கோட்ஸ்குள்ளார 5 அப்படின்னு கொடுக்குறேன். கொடுத்துட்டு கன்சோல் டாட் லாக்ல ஏ ஈக்குவல் டு பி அப்படின்னு கொடுத்தேன் அப்படின்னா நமக்கு என்ன ஆன்சர் வரும்னு பார்க்கலாமா? ஸோ 2. ஏன் அப்படின்னா இங்கேயும் 5 இங்கேயும் 5, அதாவது வேல்யூ வந்து ஈக்குவலா இருக்கனால அதுக்கு இங்க வந்து ட்ரூ வந்துச்சு. இன்னொன்னு இருக்கு, இங்க லூஸ் ஈக்குவாலிட்டி எப்படி சொல்றோமோ நெக்ஸ்ட் வந்து ஸ்ட்ரிக்ட் ஈக்குவாலிட்டி. ஸோ இது எப்படி போகுது அப்படின்னா ஸ்ட்ரிக்ட் ஈக்குவாலிட்டி ட்ரிபிள் ஈக்குவல் டு இருக்கும். ஓகே, இப்போ சேம் இப்போ என்ன பண்றாங்கன்னா ஸோ கன்சோல் டாட் லாக் ஆஃப் ஏ ட்ரிபிள் ஈக்குவல் டு போட்டு இப்போ பி போடுறேன். இப்போ நமக்கு என்ன ஆன்சர் வரும்,
ஃபால்ஸ். ஏன் ஃபால்ஸ் அப்படின்னா இங்க வேல்யூ பிளஸ் டைப் ரெண்டுமே இங்க செக் பண்ணும். இங்க வந்து வேல்யூ மட்டும்தான் செக் பண்ணும். உள்ள இருக்க வேல்யூ இங்கேயும் 5 இங்கேயும் 5ங்கனால இங்க ட்ரூ வந்துருக்கு. பட் இங்க வந்து நம்ம என்ன கொடுத்துருக்கோம், இங்க ஸ்ட்ரிங்ஸ் கொடுத்துருக்கோம். அதாவது பியோட வேல்யூ வந்து ஸ்ட்ரிங்ஸ்ல கொடுத்துருக்கோம். மேல ஏவோட வேல்யூ வந்து நம்பர்ல கொடுத்துருக்கோம். இப்போ வந்து என்ன பண்ணோம், ஃபால்ஸ். ஸோ ஸ்ட்ரிக்ட் ஈக்குவாலிட்டியில வந்து வேல்யூ பிளஸ் டைப் ரெண்டையுமே செக் பண்ணுவோம். லூஸ் ஈக்குவாலிட்டியில வந்து வேல்யூ மட்டும் செக் பண்ணுவோம். ஸோ இன்டர்வியூஸ்ல மோஸ்டா வந்து இதை வந்து ரெண்டையும் கொடுத்துட்டு நமக்கு வந்து கன்ஃபியூஸ் பண்ற மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் லைக் எம்சிக்யூஸ் கூட கேட்பாங்க. ஸோ லூஸ் அண்ட் ஸ்ட்ரிக்ட் ஈக்குவாலிட்டியில கொஞ்சம் தெளிவா இருங்க. நெக்ஸ்ட் வந்து நாட் ஈக்குவல் டு, அது எப்படி போடலாம் அப்படின்னா ஹைஃபன் ஈக்குவல் டு. ஓகே, நாட் ஈக்குவல் டு செக் பண்றதுக்கு இதுக்கும் நான் வந்து கன்சோல் டாட் லாக் ஆஃப் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பார்க்கலாம். இப்போ வந்து 5 கொடுத்துட்டேன். 5 வந்து நாட் ஈக்குவல் டு 3 அப்படின்னு கொடுத்துட்டேன். ஓகே, 5ம் 3யும் நாட் ஈக்குவல் டுன்னு கொடுத்துருக்கேன். ஸோ அப்போ இது ட்ரூ தானே, நமக்கு வந்து இங்க ட்ரூ அப்படின்னு பிரிண்ட் ஆகும். ஸோ நெக்ஸ்ட் பார்க்க போறது வந்து ஸ்ட்ரிக்ட் நாட் ஈக்குவல் ஆப்ரேட்டர்னு சொல்லுவோம். ஸோ இது எப்படி டிஃபைன் பண்ணலாம்னா, ஸோ எக்ஸ்க்ளமேட்டரி மார்க் டபுள் ஈக்குவல் டுன்னு சொல்லுவோம். சிம்பிளா சொல்லணும்னா வேல்யூ சேமா இருக்கக்கூடாது, டைப்பும் சேமா இருக்கக்கூடாது. ஸோ ரெண்டுமே செக் பண்ணும். வேல்யூ சேமா இருக்கக்கூடாது, டைப்பும் சேமா இருக்கக்கூடாது. ஸோ இந்த எக்ஸ்க்ளமேட்டரி மார்க் அப்படின்னாலே ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ்ல வந்து நாட் அப்படின்னு அர்த்தம். ஸோ இதுக்கு எக்ஸாம்பிள் பார்க்கலாமா, வந்து console.log of 5 not double equal to 10 கொடுத்தோன்னா என்ன வரும், நமக்கு 5ம் 10ம் டிஃப்ரெண்ட் வேல்யூஸ். ஸோ ட்ரூ வரும். இப்போ இன்னொரு எக்ஸாம்பிள் பார்க்கலாமா, அதே மாதிரி console.log போட்டு வந்து நான் இங்க 5 கொடுத்துட்றேன். 5 not equal to, I mean double equal to கொட்டேஷனுக்குள்ளார 5 கொடுக்குறேன். ஓகே, இப்ப என்ன வரும்னு பார்க்கலாமா. இப்பயும் ட்ரூ. ஏன் ட்ரூ வருது அப்படின்னா சேம் வேல்யூ மாதிரி தெரியும், பட் டைப் வந்து டிஃப்ரெண்ட். ஏன் இங்க வந்து நம்பர்ல இருக்கு, இங்க வந்து ஸ்ட்ரிங்ஸ்ல இருக்கு, ரெண்டுமே வேற வேற அப்படிங்கறதுனால இங்க வந்து இப்ப ட்ரூ வந்துருது. இதுவே இன்னொரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். இதுல console.logல 5 கொடுத்துட்டு எக்ஸ்க்ளமேட்டரி மார்க் டபுள் ஈக்குவல் டு அதே 5 கொடுத்தேன் அப்படின்னா நமக்கு இங்க வந்து கண்டிப்பா ஃபால்ஸ் வரும். ஏன் அப்படின்னா இதுவும் நம்பர் சேம் வேல்யூ அண்ட் சேம் டைப் அப்படிங்கிறதுனால நமக்கு இங்க வந்து வந்துட்டு ஃபால்ஸ் வந்துட்டு. நெக்ஸ்ட் பார்க்க போறது வந்து ரிலேஷனல் ஆப்ரேட்டர்ஸ். ஓகே, ரிலேஷனல் ஆப்ரேட்டர்ஸ். ஸோ இது வந்து ரெண்டு வேல்யூஸ் வந்து கம்பேர் பண்ண போது ரிசல்ட் எப்படி இருக்குன்னா ஒன்று ட்ரூன்னு இருக்கும், இல்லைன்னா ஃபால்ஸ்ன்னு இருக்கும். ஃபர்ஸ்ட் வந்து பார்க்கறது கிரேட்டர் தென் சிம்பிள். ஓகே, சிம்பிள் வந்து இப்படி இருக்கும். இதோட நேம் என்னன்னா கிரேட்டர் தென். ஓகே, இதுக்கு என்ன பண்ணாங்கன்னா லெட் ஏ ஈக்குவல் டு 10ன்னு கொடுக்குறேன். ஓகே, நெக்ஸ்ட் லெட் பி ஈக்குவல் டு 5 அப்படின்னு கொடுக்குறேன். இப்ப பிரிண்ட் பண்றதுக்கு as usual console.log a greater than b அப்படின்னு கொடுக்குறேன். ஓகே, ஏவோட வேல்யூ வந்து இங்க 10 இருக்கு, பியோட வேல்யூ வந்து இங்க 5 இருக்கு. இப்ப நமக்கு என்ன வரும், ட்ரூ தான் வரும். ஸோ அதாவது ஏவோட வேல்யூ வந்து பியை விட பெருசு அப்படிங்கும் போது இங்க ட்ரூ வரும். நெக்ஸ்ட் சிம்பிள் என்னன்னா இது வந்து லெஸ் தென் அப்படின்னு சொல்லுவாங்க. இங்க நானு console.log of நம்பர் மாத்தி பார்க்கலாமா, 3 lesser than 5 என்ன வரும், ட்ரூ. ஏன்னா 3 அப்படிங்கிறது 5 விட சின்னது அப்படின்னு சொல்றோம். இது இப்ப நம்ம வேற மாதிரி கொடுத்தோம் அப்படின்னா இது வந்து console.log of 3 lesser than 3ன்னு கொடுத்தோம் அப்படின்னா
ஃபால்ஸ் வரும். ஏன்னா 3 வந்து 3 விட பெருசு கிடையாது. அதனால இங்க ஃபால்ஸ் வந்திருக்கு. நெக்ஸ்ட் என்ன பார்க்கலாம்னா கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல். ஸோ இதோட சிம்பிள் எப்படி இருக்குன்னா கிரேட்டர் தென் சிம்பிள் இருக்கும், ஈக்குவல் டு சிம்பிள் இருக்கும். ஓகேவா? ஸோ பிக்கரா இருந்தாலும் ஈக்குவலா இருந்தாலும் நமக்கு வந்து ட்ரூ வந்து ரிட்டர்ன் பண்ணி கொடுக்கும். லைக் இப்போ வந்து கன்சோல் டாட் லாக் ஆஃப் 5 கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு 5 பண்ணி கொடுக்குறேன். ஒன்று 5 விட பெருசா இருக்கணும், இல்லைன்னா அட்லீஸ்ட் 5 இருக்கணும். அப்படி இருக்கும்போது நமக்கு வந்து ட்ரூ அப்படின்னு கொடுக்கும். ஸோ தட்ஸ் இங்க ட்ரூ வந்துடுச்சா. இப்போ அடுத்த டைப் இருக்கு அப்படின்னா ஸோ அங்கே எப்படி கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் பார்த்தோமோ அதே மாதிரி வந்து லெஸ் தென் ஆர் ஈக்குவல். ஸ்மாலா இருந்தாலும் ஓகே, ஈக்குவலா இருந்தாலும் ஓகே. ஓகே, இப்போ வந்து கன்சோல் டாட் லாக் ஆஃப் 4 லெஸ்ஸர் தென் ஆர் ஈக்குவல் டு 6. இப்போ வந்து எட்டு வந்தாச்சு. நெக்ஸ்ட் பார்க்க போறது வந்து லாஜிக்கல் ஆப்ரேட்டர். ஸோ லாஜிக்கல் ஆப்ரேட்டர் பொதுவாக எதுக்காக யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா ரெண்டு கண்டிஷனை வந்து கம்பைன் பண்ணி யூஸ் பண்றதுக்காக நம்ம வந்து இங்க லாஜிக்கல் ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணுவோம். ஸோ நெக்ஸ்ட் வீடியோல வந்து நம்ம கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட்ஸ்லாம் பார்ப்போம். அப்போ வந்து நமக்கு இந்த லாஜிக்கல் ஆப்ரேட்டர் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டா இருக்க போகுது. அதை பத்தி ஒரு குட்டியான ஒரு ப்ராப்ளம் மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணி பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து அண்ட் ஆப்ரேட்டர்னு சொல்லுவாங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் வந்து அண்ட் ஆப்ரேட்டர். ஸோ இந்த வந்து அண்ட் ஆப்ரேட்டர்னு சொல்லுவாங்க. ஓகே, இது என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஸோ ரெண்டு விஷயம் ட்ரூவா இருந்தா மட்டும்தான் நமக்கு ட்ரூ அப்படின்னு வந்து பிரிண்ட் பண்ணும். ஸோ ட்ரூ அண்ட் ட்ரூவா இருந்தா மட்டும்தான் நமக்கு என்ன பிரிண்ட் பண்ணும்னா ஆன்சர் வந்து ட்ரூ அப்படின்னு பிரிண்ட் பண்ணும். ஓகே, ஒரு விஷயம் ட்ரூ ஒரு விஷயம் ஃபால்ஸ் அப்படின்னா நமக்கு வந்து என்ன ஆகும், அப்போ ஃபால்ஸ் தான் பிரிண்ட் ஆகும். ஃபர்ஸ்ட் வந்து ஃபால்ஸ், ட்ரூ அப்படிங்கும் போது நமக்கு என்ன பிரிண்ட் ஆகும் அப்படின்னா ஃபால்ஸ் அப்படிங்கிறது வந்து நமக்கு பிரிண்ட் ஆகும். நெக்ஸ்ட் என்ன இருக்கு அப்படின்னா ஆர் ஆப்ரேட்டர் அப்படிங்கிறது, இது வந்து ஆர் ஆப்ரேட்டர்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த ஆர் ஆப்ரேட்டரை பொறுத்த வரைக்கும் இந்த அண்டுக்கு வந்து அப்படியே ஆப்போசிட்னு சொல்லலாம். ஓகே, ஒரு ட்ரூ 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 ஆர் ஃபால்ஸ், அதாவது ஒரு ட்ரூ இருந்தாலுமே வந்து அது வந்து ட்ரூ தான். ஓகே, நம்ம இங்க என்ன பார்த்தோம், ரெண்டு ட்ரூ இருந்தா மட்டும்தான் ட்ரூ, ஒரு ஃபால்ஸ் இருந்தாலும் அது ஃபால்ஸ்னு பார்த்தோம்னா. பட் ஆர் ஆப்ரேட்டர்ல ஒரு ட்ரூ இருந்தாலும் அதோட அவுட்புட் வந்து நமக்கு என்ன வரும், ட்ரூன்னு தான் வரும். ஸோ நெக்ஸ்ட் பார்க்க போறது வந்து டைப் கோரெக்ஷன் ஆர் எக்ஸ்பிளிட் கன்வர்ஷன் பார்க்கலாம். ஜாவா ஸ்கிரிப்ட்ல கொஞ்சம் டேஞ்சரஸ் ஆன ஒரு ஆள் அப்படின்னா அது இதுதான், ஆட்டோமேட்டிக்கா டைப் வந்து செக் பண்ணிடும். ஸோ டைப் கரெக்ஷன் அப்படிங்கிறது ஆட்டோமேட்டிக்கா செக் பண்ணிடும். ஸோ டைப் இது என்ன பண்ணா ஆட்டோமேட்டிக்கா செக் பண்ணிடும், ஆட்டோமேட்டிக். இப்போ கன்சோல் டாட் லாக்ல நான் வந்து ஸ்ட்ரிங்ஸ்ல வந்து 5 கொடுக்குறேன். ஓகே, கொடுத்துட்டு +2 கொடுத்தேன் அப்படின்னா நமக்கு அவுட்புட் என்ன வரும் பார்க்கலாமா, 52ன்னு வரும். ஏன் அப்படின்னா ஸ்ட்ரிங்ல இருந்து ஜேஎஸ் கன்வெர்ட் ஆயிடும். நம்பர்ஸா தான் கொடுத்துருப்போம், பட் இங்க ஒரு ஸ்ட்ரிங் இருக்கனால ஆட்டோமேட்டிக்கா ஜேஎஸ் நினைச்சோம் ஓகே ஸ்ட்ரிங்ஸ் தான் போலாம் அப்படின்னு 5 இன்ட்டையும் ஆட் பண்ணி நமக்கு 52 அப்படின்னு கொடுத்துரும். ஆனா இதே வந்து சேம் கன்சோல் டாட் லாக்ல நம்ம அதே 5 வந்து ஸ்ட்ரிங்ஸ்ல கொடுத்துட்டு -2ன்னு கொடுத்தோம் அப்படின்னா அவுட்புட் 3ன்னு வரும். ஏன்னா ஸ்ட்ரிங்ஸ் இங்க இந்த பிளஸ் சிம்பிள் நம்ம எங்க யூஸ் பண்ணுவோம்னா ஸ்ட்ரிங்ஸ்ல யூஸ் பண்ணுவோம். அப்ப அது என்ன நினைச்சுக்கோ, இங்கேயும் ஸ்ட்ரிங்ஸ் இருக்கு, இங்க பிளஸ் கொடுத்துருக்கனால ஓகே யூஸ் வந்து ஸ்ட்ரிங்ஸ் தான் சொல்ல வராங்க அப்படின்ட்டு அந்த ஸ்ட்ரிங்கை கன்வெர்ட் பண்ணி 5 + 2 52 அப்படின்னு மாத்தி கொடுத்துரும். பட் ஸ்ட்ரிங்க்கு வந்து அந்த நெகட்டிவ் அதாவது மைனஸ் வந்து நம்ம யூஸ் பண்ணவே மாட்டோம். அதனால ஓகே தெரியாம ஸ்ட்ரிங்ஸை கொடுத்துட்டாங்க போல அப்படின்ட்டு 5 - 2 வந்து 3 அப்படின்னு சொல்லி நமக்கு அவுட்புட் வந்துடும். அந்த இடத்துல வந்து இங்க மைனஸ் ஆப்ரேட்டர் வந்து நம்பரை கன்வெர்ட் பண்ணிடும். நெக்ஸ்ட் வந்து எக்ஸ்பிளிட் கன்வர்ஷன், இது வந்து மேனுவல் கன்வர்ஷன்.
நெக்ஸ்ட் வந்து எக்ஸ்பிளிட். ஸோ இது வந்து மேனுவல். இப்போ ஸோ நம்பர் சைன்ல கொடுக்குறேன். அடுத்து ஸ்ட்ரிங்ல வந்து இதை 10ன்னு கொடுக்குறேன். நெக்ஸ்ட் பூலியன்ல வந்து இதை 1 அப்படின்னு கொடுக்குறேன். ஓகேவா? இப்போ எக்ஸாம்பிளுக்கு லெட் நம் ஈக்குவல் டு நம்பர் 10 கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்களேன். நெக்ஸ்ட் கன்சோல் டாட் லாக்ல என்ன பண்றேன்னா நம் பிளஸ் 5 அப்படின்னு கொடுக்குறேன். என்ன அவுட்புட் வரும்? எரர். ஓகே, ஸ்பெல்லிங் மிஸ்டேக். இங்க நம்பர்னு படுகை நம்ம இங்க டி ஆப் போடவே இல்லை. ஸோ அதனால மிஸ்டேக் ஆயிருக்கு. வெயிட் பண்ண முடியாதா? காப்பி பண்ணி போடலாம். காப்பி பண்ணி நம்பர் இப்போ பிரிண்ட் பண்ணோம்னா டைப் பண்ணிடலாம். ஸோ நம்பர் ஈக்குவல் டு இங்க வந்து நான் சைன் கொடுக்குறேன். கொடுத்துட்டு ஸ்ட்ரிங்ல வந்து இதை 10ன்னு கொடுக்குறேன். பூலியன்ல வந்து 1 அப்படின்னு கொடுக்குறேன். ஓகேவா? நெக்ஸ்ட் லெட் நம் ஈக்குவல் டு நம்பர் ஆஃப் 10 அப்படின்னு கொடுக்குறேன். கொடுத்துட்டு கன்சோல் டாட் லாக்ல நம் பிளஸ் 5 கொடுக்குறேன். ஆன்சர் 15. ஏன் அப்படின்னா இங்க நம்பர் அப்படிங்கிறது நம்ம இங்க என்ன கொடுத்துருக்கோம்? வேல்யூ 5 கொடுத்துருக்கோம். ஸோ அந்த 5ஓட நம்ம பிளஸ் 5 பண்ணும்போது நமக்கு என்ன ஆன்சர் வரும்? 15 அப்படின்னு வந்திருக்கு. ஸோ நம்ம எப்பயுமே வந்து இந்த எக்ஸ்பிளிட் கன்வர்ஷனை யூஸ் பண்றோம் அப்படின்னா நமக்கு மோஸ்ட்லி வந்து எரர் வந்து கொஞ்சம் கம்மியாகும். இங்க எனக்கு ஏன் எரர் வருது அப்படின்னா ஆக்சுவலா வந்து இங்க நம்பர் ஸ்பெல்லிங் மிஸ்டேக் போட்டிருக்கேன். இப்போ வந்து இங்க நம்பர் வந்து கேப்ஸ்ல வரணும் என் அப்படிங்கிறது. நான் வந்து ஸ்மால்ல போட்டிருக்கேன். இங்க வந்து எரர் வந்துச்சு. நான் இங்க கரெக்ட் பண்ணி நம்பர் கேப்ஸ்ல போட்டோன்னே எனக்கு இங்க அவுட்புட் வந்து வந்துடுச்சு. இன்னொன்று வந்து டெம்ப்ளேட் லிட்ரல் அப்படின்னு ஒண்ணு இருக்கு. ஓகே, ஸோ டெம்ப்ளேட் லிட்ரல்ஸ் அப்படின்னு ஒண்ணு இருக்கு. ஸோ இதோட ஓல்டு மெத்தட் எப்படி இருக்கும் அப்படின்னா லெட் நேம் ஈக்குவல் டு ஸ்ட்ரிங்ஸ்ல வந்து டாரா அப்படின்னு வச்சுக்கோங்களேன். கொடுத்துட்டு கன்சோல் டாட் லாக்ல நான் வந்து இப்போ ஹலோ அப்படிங்கறத வந்து போட்டுட்டு ஸோ பிளஸ் எனக்கு அந்த நேம் தானே வேணும். ஸோ இந்த நேம் வந்து போட்டேன் அப்படின்னா எனக்கு வந்து ஹலோ தாரா அப்படின்னு வந்திருப்பேன். இது வந்து ஓல்டு மெத்தட். இப்போ மாடர்ன் மெத்தட்ல எப்படி யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா நம்ம வந்து இங்க வந்து பேக்டிக் யூஸ் பண்ணுவோம். ஸோ இந்த பேக்டிக் அப்படிங்கிறது எங்க இருக்குது அப்படின்னா நம்ம கீபோர்ட்ல வந்து 1 பக்கத்துல ஒரு குட்டியா ஒரு கம்மா மாதிரி தெரியுதா? ஸோ அதான் வந்து இங்க பேக்டிக் அப்படின்பாங்க. இந்த பேக்டிக் யூஸ் பண்ணலாமா? வந்து கன்சோல் லாக் போட்டு இந்த பேக்டிக் போட்டு விட்டுட்டு எனக்கு ஹலோ வேணும். ஹலோ போட்டு விட்டுட்டு நெக்ஸ்ட் வந்து டாலர் சிம்பிளுக்கு அப்புறம் கர்லி பிரேசஸ் உள்ளார எனக்கு அந்த நேம் தானே வேணும். ஸோ நேம் கர்லி பிரேசஸ் க்ளோஸ் பண்ணிட்டு பேக்டிக்கு க்ளோஸ் பண்ணி விட்டோம் அப்படின்னா போட்டுருங்க. ஹலோ தாரான்னு வந்திருக்கா? ஸோ இது வந்து மாடர்ன் மெத்தட்ல வந்து யூஸ் பண்றது. கிளீனா இருக்கும், பார்க்கறதுக்கு ரொம்ப ப்ரொஃபஷனலா இருக்கும். ஓகே, நாம இன்னைக்கு என்னென்ன பார்த்திருக்கோம் அப்படின்னா ஆப்ரேட்டர்ஸ் பார்த்திருக்கோம். ஆப்ரேட்டர்ஸ்ல வந்து அரித்மெட்டிக் ஆப்ரேட்டர்ஸ், ரிலேஷனல் ஆப்ரேட்டர்ஸ், லாஜிக்கல் ஆப்ரேட்டர்ஸ், அண்ட் தென் வந்து டெம்ப்ளேட் லிட்ரல்ஸ்ல என்ன, அப்புறம் ஸோ அதை எப்படி மாடர்ன் மெத்தட் எப்படி யூஸ் பண்ணலாம் இது எல்லாமே பார்த்தாச்சு. நெக்ஸ்ட் வீடியோல வந்து நம்ம ஜாவாஸ்கிரிப்ட் இன்னும் டீப்பா கத்துக்கிட்டு நம்மளோட வெப்சைட் வந்து இன்னும் அழகா டிசைன் பண்ணலாம். ஓகே, உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க. மறக்காம உங்க டவுட்ஸை வந்து கமெண்ட் பண்ணுங்க.